ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ப்ளூ லாக் சீசன் 4 எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு சாப்டர் தான் கவர் பண்ணியிருக்கோம். அதான் நம்ம ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சாப்டர் 356. அண்ட் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்னடான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம போட போகிற ப்ளூ லாக் சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலர் பேனல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது அஃபிஷியலாக ரிலீஸ் ஆனதில்லை, பட் நானே ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். சின்ஸ் நம்ம வந்து ஒரே ஒரு சாப்டர் தான் போடுறதுனால ஜஸ்ட் அதை சும்மா ஏதோ போடுறோன்னு போட வேணாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடலான்னு சொல்லிட்டு நினச்சேன். உங்களுக்கு பிடிக்குதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை பிடிக்கலனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்டில் போட்டுவிட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம டெடி நைட் கிட்ட தான் பால் இருக்குது. அவனும் வந்து எஸ் சார் யூ வில் டர்ன் 1 to infinity அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம இசாகி வந்து என்ன ஆகணும்னா அதே சொல்லிட்டு அப்படின்னா என்னன்ற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம டெடி வந்து சொல்லுவான், இந்த மாதிரி ஃபாக்ஸ் வந்து எப்படி 0 1 ஆக்குறதுன்னு யோசிப்பார். அந்த 1 வந்து இன்ஃபினிட்டி ஆக்குறது எங்கள் வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். அதுக்கு நம்ம இசாகி வந்து கேட்பான், அப்போ நீங்கள் ஆர்டர்ஸை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களை மாதிரி ஈகோலஸ் டீமால் எங்கள் டீமை தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம டெடி வந்து சொல்லுவான், எங்களோட இன்ஃபினிட்டியை நீ பார்ப்பக்கண்ணா அப்படின்ற மாதிரி. அப்படியே அடுத்த பேனலில் கட்டுறீங்க. பார்த்தா நம்ம ஃபாக்ஸ் வந்து ஒரு ஹேண்ட் சைன் தான் பண்ணுவான். அவனுங்க டீம் வந்து அப்படியே டிஃபென்ஸ்லேருந்து அஃபென்ஸ்க்கு மாறுவானுங்க போல். நம்ம இசாகி வந்து ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்போம், இவனுங்க என்ன ஹேண்ட் சைன்லேயே வந்து இவங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறானுங்க அப்படின்ற மாதிரி. நம்ம இசாகி வந்து யோசிச்சுட்டு இருப்போம், இவனுங்க கோச் கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மூமெண்ட்லேயே வந்து டெக்னிக்ஸ்க்கு அடாப்ட் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைமில் நம்ம டெடி வந்து பால் அவன் டீமேட்க்கு பாஸ் பண்ணுறான். கரெக்டாக அதை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு நம்ம யுக்கிமியா வந்து பால் எடுக்க போக அவன் டீமேட் வந்து பால் எடுத்துட்டு மறுபடியும் கிக் பண்ணிடுறான். பால் வந்து இப்போ கோல் போஸ்ட் கிட்ட போகிற மாதிரி இருக்க. நம்ம யுக்கிமியா வந்து ஆரியோவை வந்து பிளாக் பண்ண சொல்கிறான். கரெக்டாக நம்ம ஆரியோவை டிஃபெண்ட் பண்ண போக அங்கே நம்ம ஆரியை வந்து பாலை தட்டி விட்டுறான். தென் அதுக்கப்புறம் பாலை நம்ம ஐக்கு மறுபடியும் ஒன்ஸ் அடித்து மேலே பறக்க விடுவான். அதுக்கப்புறம் பால் வந்து சைல்ட்ஸுன்ற இங்கிலாந்து பிளேயர் கிட்ட போகுது. அவன் மறுபடியும் பாலை வந்து ஆகி கிட்ட பாஸ் பண்ணுற மாதிரி அடிப்பான். அதுக்கப்புறம் ஆகி வந்து அந்த பாலை பாஸ் பண்ணுறான்னா அதை இன்னொரு பிளேயர் அடிக்கிறாங்களான்னு சரியாக தெரில. பட் வந்து நியாகுன்ற இன்னொரு பிளேயர் கிட்ட பால் போகுது. அவன் என்ன பண்ணுவான், ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிக்க நம்ம கரசும் வந்து பாலை தட்டி விட்டுருவான். மறுபடியும் பால் வந்து அங்கே மேலே பறந்துட்டு இருக்கும். நம்ம இசாகி வந்து பால் எடுக்கிறான். நம்ம இசாகி வந்து அந்த பிளேயர் கிட்ட சொல்லுவான், நீ மறுபடியும் ஆகிக்கு தானே பாஸ் பண்ண போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம இசாகி வந்து டெடி கிட்ட பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம இசாகி வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நீங்கள் ஒரு மோஸ்ட் ரேஷனல் அண்ட் லோ ரிஸ்க் பிளேயர் சூஸ் பண்ணி அதை இன்ஃபினைட் வரைக்கும் ட்ரை பண்ண போகிறீங்க, அவ்வளோதானே. நீங்கள் என்ன ஒரே ஒரு அட்டாக்கை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கீங்களா ஈகோலஸ் சோல்ஜர்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பான். அதுக்கு நம்ம டெடி நைட் வந்து என்ன பண்ணுவான், அப்படி இல்லடா இசாகி, இதுவும் எங்களோட ஃபாக்ஸோட 0 to 1 அனலைசஸில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நைட் வந்து அங்கே இசாகியை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம டெடியை வந்து பால் எடுக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. பேனல் பங்கமாக இருக்கும். அங்கே டிஃபெண்டர்ஸ்லாம் வந்து டெடி ஆகிக்கு தான் பாஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பட் நம்ம டெடி வந்து என்ன பண்ணுவான், பால் எடுத்துட்டு வேகமாக போயிட்டு இருப்பான் முன்னாடி பாஸ் பண்ணாமல். நம்ம யுக்கிமியா வந்து பிளாக் பண்ணலான்னு போனால் அழகாக நம்ம டெடி வந்து அவனை கட் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டு இருப்பாங்க எல்லா டிஃபெண்டர்ஸையும் தாண்டி. இவன் வந்து இப்படி திரும்பி பார்த்துட்டு இருக்க, இந்த சைடு வந்து அவன் எல்லாரையும் தாண்டி கிட்ட போயிடுவான். இங்கே நம்ம இசாகி வந்து பார்த்துட்டு இருப்பான், நம்ம டெடியோட மூமெண்ட்ஸ் தான் அந்த மொத்த பொசிஷனையும் வந்து பூஸ்ட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இந்த ஃபாக்ஸ் வந்து கோமை பப்பட் அப்படின்னு சொல்ல இவன் வந்து எஸ் சார் ஃபாக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். நம்ம இசாகி வந்து யாரா நீங்களா எனக்குனே வருவீங்களாடான்ற மாதிரி ஷாக்கில் பார்த்துட்டு இருப்பான். நம்ம இசாகி வந்து இவங்க எப்படி ஈகோ இல்லாமல் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அங்கே அவன் பாலை வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு ஷூட் அடிப்பான். அங்கே கமெண்ட்ரியில் வந்து திஸ் இஸ் ரெயின்போ நைட் அப்படின்ற மாதிரி போட்டுருப்பாங்க. லாஸ்ட்டாக நம்ம டெடி வந்து அவனோட ஃபஸ்ட்டு கோல் அடிக்கிறப்போ இங்கே சைடில் வந்து த நியூ ஜென்ரேஷன் வேர்ல்ட் 11 டெடி நைட் அப்படின்னு போட்டு கீழே கோல்னு போட்டிருப்பாங்க. நம்ம இசாகி வந்து என்னடா வினோதமான ஸ்பீஷீஸாக இருக்கான், இவனோட ரெஃபரன்ஸ்லாம் எங்ககிட்ட இல்லையாடான்னு சொல்லிட்டு ஷாக்கில் பார்த்துட்டு இருப்பான். அண்ட் அதோட இந்த சாப்டரும் இந்த எபிசோட முடிவடைகிறது. மறக்காமல் நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக்கு ஷேரு கமெண்ட்டு இதெல்லாம் போட்டு விட்ருங்க. இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற டாட்டா பை பை சி கைஸ் இன் அடுத்த வீடியோ.